வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. மாதாந்திர ராசி பலன். அந்த வகையில் இது சித்திரை மாதத்திற்கான பலாபலன். இந்த குரோதி ஆண்டு, இந்த புது வருஷம் இப்போ குரோதி ஆண்டு, அதில் வரக்கூடிய முதல் மாதம், அதில் முதல் ராசி மேஷம். இவர்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எப்பயுமே சூரியனை மையமாக வைத்து சொல்வது தான் மாத பலன், சந்திரனை மையமாக வைத்து சொல்வது தினப்பலன். அந்த வகையில் பார்க்க போனால் என்னென்ன கிரக மாற்றங்கள்லாம் இந்த மாதம் இருக்குன்றதை பார்த்துட்டோம்னா பலன் சொல்வது கொஞ்சம் ஈஸி. 22/4/2024 முதல்ல சித்திரை 1 மேஷத்துக்கு சூரியன் வந்துடுறார். அதுதான் முதல் மாற்றம். அது இல்லாமல் வேறு என்ன மாற்றம் அப்படின்னா 22/4/2024 மீனத்துக்கு செவ்வாய் வரார். செவ்வாயும் சனி பகவானும் ஒன்றா இணைந்திருந்தாங்க, அது மாறுது. 25/4/2024 மேஷத்துக்கு சுக்கிரன் மாறுகிறார். உச்சம் பெற்ற சுக்கிரன் பிறகு மேஷத்துக்குள்ளே வரார். 1/5/2024 குரு பகவான் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போகிறார், குரு பயிற்சி. அதுக்கப்புறம் 6/5/2024 மேஷத்துக்குள்ளே புதன் வரார். இந்த கிரக மாற்றங்களை வைத்து நம்ம பலன் சொல்ல போகிறோம். மேஷராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத. மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நல்ல மாதம். எப்படி அப்படின்னா, சூரிய பகவான் ஒரு யோகத்தை செய்யக்கூடிய ஒரு கிரகம். உங்கள் ராசிக்கு, மேஷராசிக்கு சூரியன் யோகத்தை செய்யக்கூடிய ஒரு கிரகம், 5 கிரகம். மேஷத்தை லக்னமாக கொண்டவர்களுக்கு சூரிய தசை வந்தால் மிகப்பெரிய யோகத்தை செய்யும். 6 வருஷம்தான் இருந்தாலும் அது பெரிய யோகத்தை செய்யும். இப்போ மேஷத்தில் சூரியன் வரார், சூரியன் உச்சமாகிறார். இப்போ இந்த நேரத்தில் குருவும் அங்கே இருக்கார். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அவர் 1ஆம் தேதி தான் அவருடைய மாற்றம். அப்போது இந்த 14லேருந்து 1ஆம் தேதி வரைக்கும், இந்த 14லேருந்து 1ஆம் தேதி வரைக்கும் ஒரு ஏறத்தாழ ஒரு 15 நாள் குருவும் சூரியனும் ஒன்றா இருக்க போகிறாங்க. அந்த குரு சூரியன் ஒன்றா இருக்கக்கூடிய இந்த நேரம் ஒரு பொற்காலம் அப்படின்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு யோகமாக பலன் நடக்கும். ஆனால் 25 தேதியில் சுக்கிரனும் அங்கே இணைஞ்சிருவார். அப்போது சுக்கிரன் குரு செவ்வாய் அப்படிங்கிற இணைவு ஒரு மாதிரியான இணைவு. சூரியனும் குருவும் மட்டும் இருக்கக்கூடிய இணைவு அப்படிங்கிறது ஒரு இணைவு, நல்ல இணைவு. இது ஏறத்தாழ ஒரு வாரம் கேரண்டியாக இருக்குது இந்த மாதிரியான ஒரு இணைவு. கிட்டத்தட்ட நம்ம சொல்லணும்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 ஒரு 11 நாளைக்கு இந்த இணைவு இருக்குது. இந்த நேரத்தில் உங்களுக்கு அபரிவிதமான சில யோகங்கள்லாம் நடக்கும். 5ஆம் அதிபதி சூரியன். சூரியன் என்றால் தந்தையை குறிக்கக்கூடிய கிரகம். 5ஆம் இடம் நம்மளுடைய பூர்வீகத்தை சொல்லக்கூடிய இடம். இப்போ பூர்வீகத்தில் இப்போ ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நீங்கள் போயிட்டு வர மாதிரி இருக்கும். உங்களுடைய சொந்த ஊர் போயிட்டு வர மாதிரி இருக்கும். சில பேர் தாய்நாடு திரும்பி வருவாங்க. வெளிநாட்டில் வேலை பார்த்துட்டு இருந்தால் தாய்நாட்டுக்கு போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதில் குறிப்பாக பாரத தேசம் என்றால் அதில் உங்கள் மாநிலம் எது, அதில் உங்கள் சொந்த ஊர் எது, உங்கள் சொந்த பந்தங்களை பார்த்து உங்கள் குலதெய்வத்தெல்லாம் பார்த்துட்டு வர மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படும். நிறைய பேருக்கு இப்போ தான் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கிற நேரம். பல பேருக்கு ப்ரமோஷனுக்காக 2-3 வருஷமாக காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம், மேஷராசிக்காரங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கிற நேரம், பதவி உயர்வு கிடைக்கிற நேரம், சம்பள உயர்வு கிடைக்கிற நேரம். நிறைய பேருக்கு இப்போ வேலையில் ஒரு ஸ்திரத்தன்மை இல்லைங்கிறது கவலை. வேலையை விட்டு எப்போ தூக்குவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்திலே இருக்காங்க. மேஷராசிக்காரர்களுக்கு அந்த பயம் வேண்டாம். உங்களுக்கு நிலையான வேலை கிடைக்கும். இருக்கிற வேலையில் ஆபத்து கிடையாது. யோகம் நல்லா இருக்குது. புதுசாக வேலை தேடுறவங்களுக்கும் வேலை கிடைக்கும். வேலையில் ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கும் பயம் தேவையில்லை. வேலை உறுதி, வேலை நிச்சயம். பதவி உயர்வு தான் கிடைக்க போதே, அப்புறம் என்ன? சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடம் மாற்றம், இந்த மாதிரி எது நினைத்தாலும் அது கிடைக்கும். தந்தையாரின் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். தந்தையின் ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் வலிமையாக இருக்கும். பண வரவு சீராக இருக்கும். அதே மாதிரி செவ்வாய் பகவான், அவர் உங்கள் ராசி அதிபதி, அவர் 11ஆம் இடத்துல இருக்கார். அவருடைய மாற்றம் அதற்கு பிறகு 12ஆம் இடம் வரும். 12ஆம் இடத்துல, அதாவது செவ்வாயும் சூரியனும் இணையக்கூடாது, செவ்வாயும் சனியும் இணையக்கூடாது. செவ்வாய் சனி இணைவு தான் இப்போ கொஞ்சம் நாளாக இருக்குது. இந்த செவ்வாய் சனி இணைவில் இருந்து கொஞ்சம் மாற்றம் ஏற்பட்டு செவ்வாய் 12ஆம் இடம் வரார் உங்கள் ராசிக்கு.
12ஆம் இடம். அங்கே வந்ததுக்கு பிறகு ராகுவோடு இணைவார். ராகு செவ்வாய் இணைவும் அவ்வளோ விசேஷமான இணைவு இல்லை. ராசி அதிபதியாக அவர் 12ஆம் இடம் வருவதும் அவ்வளவு விசேஷ பலன் இல்லை. அதற்கு ஏதாவது பரிகாரம் உண்டா அப்படின்னா பரிகாரம் கண்டிப்பாக உண்டு. இந்த ராகுவும் செவ்வாயும் இணையும் போது முருகன் ஆலயம் செல்லணும். முருகனை நிறையா வணங்கணும். சர்ப்பத்தோடு இருக்கக்கூடிய முருகன் ஆலயம் நிறையா இருக்குது. கொக்கே சுப்பிரமணியா அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே நாகம் கொடை பிடிச்ச மாதிரி முருகன் இருப்பார். அங்கே போய் வணங்கிட்டு வரலாம். இதெல்லாம் ஒரு பரிகாரம். இப்போது மே மாதம் 1ஆம் தேதி குரு பயிற்சி. குரு பயிற்சி பலன் நம்ம தனியாக போட போகிறோம். இருந்தாலும் இந்த குரு பகவான் 2ஆம் இடம் வரும்போது பெரிய அளவில் தன லாபங்கள் ஏற்படும். பணம் வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும். பல வழியில் காசு பணம் வரும். காசு பணம் வர்றது அப்படின்னா எங்கேருந்து வருது, எப்படி வருது, யார் கொண்டாந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் பல ரூபத்தில் வரும். நம்ம எதிர்பார்த்ததை விட அதிகமாக பணம் வரும். நீங்கள் 1 லட்சம் எதிர்பார்த்தீங்கன்னா 5 லட்சம் வரும். 1:5ங்கிற மாதிரி ரேஷியோவில் வரப்போகுது பணம். அதனால் பணத்தை இப்போ எடுத்து நீங்கள் பத்திரப்படுத்துறதுக்கு கற்றுக்கணும். எங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், எதை முதலீடு போட்டால் பணம் இன்னும் ரெட்டிப்பாகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை உண்டு. குடும்பஸ்தானத்துக்கு குரு வரார். இப்போ குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரிவு காரணமாக கணவன் மனைவி ஒற்றுமையில் இல்லாமல் இருந்தாங்கன்னா இப்போ சேர்ந்துருவாங்க. சேர்ந்து வாழக்கூடிய சூழ்நிலை. இப்போது வேலை காரணமாக வெளியூரில் இருக்காங்கன்னா தாய்நாட்டுக்கு மாற்றமாகி வந்துடுவாங்க. அப்போது எல்லோரும் ஒன்றாக இணைந்து வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இனி பிரிவுங்கிறது கிடையாது. இந்த மேஷராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பிரிவே இல்லை. சேர்ந்து வாழக்கூடிய சூழ்நிலை தான். தாய் தகப்பனின் ஒரு சில அன்புக்கு ஆளாகலாம். நீங்கள் அவர்களுடைய அன்பு கிடைக்கும். வெளிநாட்டில் இருப்பாங்க, தாய் தகப்பனாருடைய அன்பு கிடைக்கலையேன்னு காத்துட்ருப்பாங்க. தகப்பனாரின் ஆசீர்வாதம், தகப்பனாரின் அருள், தகப்பனாரின் அதாவது அவங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் வேணும். இதெல்லாம் கிடைக்கும். உங்கள் தாய் தகப்பனார் காலமாக இருந்தாலும் அவர்களுடைய ஆசி உங்களுக்கு உண்டு. முன்னோர்களின் ஆசி உண்டு. ரொம்ப நல்லா இருக்குது. படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் இது சிறப்பான மாதம். ஏன்னா புத பகவான் நீச்சம் பெற்று அங்கே சுக்கிரன் இருக்கிற வரைக்கும் நீச்சபங்க ராஜயோகம் ஏற்படுது. அதனால் படிக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு உண்டு. நல்லா ஸ்கோர் பண்ணுவீங்க, மார்க் எடுப்பீங்க, இஷ்டப்பட்ட இடத்துல சீட்டு கிடைக்கும். மேஷராசியை பொறுத்த வரைக்கும் எந்த வயதினராக இருந்தாலும் சரி, நீங்கள் அதாவது ஆண் பெண் யாராக இருந்தாலும் சரி, உங்களுடைய வயதிற்கும் தகுதிக்கும் கிடைக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும். மிகச்சிறந்த நல்ல மாதம் இது.